எந்த வயதினரும் வீட்டில் இருந்தபடியே மாதம் 10,000 முதல் 30,000 மேலும் சம்பாதிக்கலாம். பயிற்சி கட்டணம் வெறும் ரூபாய் மட்டுமே. பகுதி நேரமாக அல்லது முழு நேரமாகவும் வேலை தேடுவோருக்கு பெரிய உதவியாக இருக்கும். பயிற்சி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டுமே. பயிற்சி முடிந்த மறுநாள் முதல் வருமானம் துவங்கும் 30 நாள் கணக்கில் முதல் மாதம் 10,000 வருமானம், இரண்டாம் மாதம் முதல் 10,000 முதல் படிப்படியாக உயரும். உங்கள் வேலையின் வேகத்தை பொறுத்து 30,000 மேலும் சம்பாதிக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அதுல காமனான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அடி பலம் தான் அப்படிங்கறத எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கோம். அப்ப எல்லாருக்குமே லைஃப்ல கண்டிப்பா ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு. இதே போலதான் நானுமே ஒரு பெயின் பாயிண்ட்ல இருந்தேன். என்ன அந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணி வெளியில கொண்டு வந்த நபர் இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவர் யாரு அப்படின்னா, ஒரு 22 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். நம்ம எல்லாருக்குமே இந்த பெயின் பாயிண்ட்ல இருந்து வெளியில எப்படி வருது அப்படிங்கறது கைட் பண்ண போறாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க. 22 வருஷம் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பீப்புளோட லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு -7 lakhsல அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மல்டி மில்லியனரா கன்வெர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மில்லியனர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் சார். வெரி குட். வணக்கம் அகைன். இப்போ நம்ம கன்சிஸ்டண்டா ஒரு 12 நாள் இந்த ரூம்ல நம்ம மீட் பண்றோம். இதுல ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பீப்புள் இருக்காங்க, புதுசா ஜாயின் பண்ண பீப்புள் இருக்கீங்க. நான் என்ன ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இப்ப இருந்தீங்கன்னாலும் இந்த செஷன் முடியும் போது உங்களோட வாழ்க்கையை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கத்துக்கக்கூடிய வாழ்க்கை கல்வி நீங்க கத்துக்க போறீங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கத்துக்கிட்டது அப்படிங்கிறது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை போய் பண்ணீங்கன்னா தான் கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் அச்சீவரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பாயிண்ட்ல நான் அச்சீவரா இருந்து அச்சீவர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இல்ல நீங்க அவங்களோட இன்டர்வியூலயோ இல்ல அவங்க பேசும்போது நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய டிஃபிகல்டிஸ்ல இருந்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஐடியாவோ இல்ல ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அத அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டே டு டே லைஃப்ல அந்த ஐடியா, அந்த லர்னிங் என்ன கிடைச்சதோ அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணதோட விளைவு அவங்க என்ன அவங்களோட கடந்த காலமோ அது இறந்த காலமா மாறி அவங்களோட நிகழ்காலத்துல இருந்து அவங்களோட எதிர்காலத்துல அவங்க இந்த டிராவல் பண்றது ஸ்பீட் என்ன அப்படின்னா, ஜெட் ஸ்பீட்ல என்ன அப்படின்னா மூவ் ஆவாங்க. அகெயின் அவங்க மூவ் ஆகும்போது அவங்கள அகெயின் டீகோட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கண்டினியூஸ் லர்னிங்ல என்ன அப்படின்னா இருந்திருப்பாங்க. லர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது. சரிங்களா? அது உங்களோட வாழ்க்கை முறையா என்ன அப்படின்னா நம்ம மாத்திக்கணும். அதை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும். அவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல அவங்க இன்னும் திறமையா அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க கண்டினியூஸ் லர்னிங்ல இருந்திருப்பாங்க. அப்ப லர்னிங் இருக்கணும். லர்னிங் அப்படின்னா என்ன நம்ம கத்துக்கிறோமோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். அதனோட ஸ்பீட் என்ன அப்படின்னா ஆக்சலரேட் பண்ணணும். லர்னிங் ஆக்சலரேட்டிங் லர்னிங்கா நமக்கு என்ன அப்படின்னா இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப பெயின் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்தந்த பெயின் பாயிண்ட்ல அவங்கவுங்க இருக்கும்போதுதான் அந்த பெயின் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் ஆகாமலே இருந்தோம் அப்படின்னா பெயின் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த பெயின் பாயிண்ட் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு கெயின் பாயிண்டா என்ன அப்படின்னா மாற ஆரம்பிக்கும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன எகெயின் என்ன அப்படின்னா இன்னொரு டைமென்ஷன்ல நம்ம அப்ரோச் பண்ண போறோம். இந்த லர்னிங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகமான அளவுக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க நீங்க கத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க மூவ்மெண்ட் அப்படின்னா மேல போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஃபாரத்துல இருக்கக்கூடிய பீப்புள் இன்னும் என்னோட லைஃப்ல இந்த நம்ம அச்சீவ்மெண்ட் அப்படின்ன உடனே ஒரு மில்லியனரோட அச்சீவ்மெண்ட் இல்ல ஒரு பில்லியனரோட அச்சீவ்மெண்ட் அது நமக்கு ரொம்ப தூரம். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு நார்மலா இருந்த பர்சன் ரொம்ப பிரச்சனையில நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஐடியாவோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அந்த கிடைச்சி நீங்க அந்த ஐடியாவையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி நீங்க அந்த கஷ்டத்துல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, அதனோட பெனிஃபிட் உங்களுக்கு என்ன கிடைச்சது.
லைவா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஒரு சின்ன விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு ஹிட் ஆயி, நீங்க உங்களோட பெயின் பாயிண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். எகைன் நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, லைவான சில பீப்பிளோட லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு அவங்களுக்கு விழுந்த அந்த முடிச்ச வந்துட்டு எப்படி அவங்க அவுத்து, அதிலிருந்து அவங்களுக்கு என்ன அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டில என்ன அவங்களுக்கு கிடைச்சது, என்ன அவங்க அச்சீவ் பண்ணாங்க, என்ன அவங்களோட ரிவார்ட், அவார்ட் இத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அந்த மாரி உங்களோட வாழ்க்கையில நடந்து, சிக்கல்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு, நீங்க யாராவது வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஒருத்தவங்க வந்துட்டாங்க. மதுவா? மது, Yes, sir. நீங்க Hi, sir. Very good. Good afternoon, sir. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்கள பத்தி லைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். சார் என் பேரு மதுமிதா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். நான் சரி. இப்போ காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேங்க சார். ஓ! காலேஜ் ஸ்டூடண்ட் நீங்க. இப்ப என்ன வயசு? 19ஆ? எஸ் சார் 19 சார். உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை 19 வயசுல? சார் ப்ராப்ளம்ல எதுவும் இல்லைங்க சார். வந்துட்டு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், லைஃப் அப்படின்றதுல எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ம், சும்மா காலேஜ் போறது, ஸ்கூல் போறது, காலேஜ் ம், முடிச்சுட்டு சம்டைம்ஸ் பங்க் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ம். எப்பயுமே பேரண்ட்ஸ் சொல்றத வந்து குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. நீங்க எப்படி கேட்டீங்க? சார் நான் அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். அப்பா என்ன சொன்னாலும் செய்வேன் சார். சூப்பர், சூப்பர். ம், ம். இருங்க இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வீட்ல பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்பாவ வந்துட்டு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் இருந்தான்னா, பையனுக்கு வந்துட்டு அம்மாவ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அவங்க அவங்க சொல்றதுக்கு அவங்க மேல வந்துட்டு ஒரு இந்த பொண்ணு சொன்னது பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். ம். நீங்க உங்க குழந்தைகிட்ட ஹேண்டில் பண்ணும்போது, அது கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ம். சூப்பர். அப்புறம்? அப்போ ஒரு 4 ஓகே. மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணீங்க. சரி. என்னாச்சு? சார் நான் லைஃப் பத்தி நான் வந்துட்டு இப்படி இருக்கிறது தான் லைஃப் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். ஏன்னா எனக்கு வந்துட்டு அத எதுவுமே நான் யோசிச்சதே கிடையாது சார். நார்மலா என்னோட லைஃப் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுங்க சார். ம், காலேஜ் போறது, சம்டைம்ஸ் பங்க் பண்ணிட்டு வெளில போறது, கேன்டீன் இவ்ளோதான் எனக்கு தெரிஞ்ச லைஃபா இருந்துச்சுங்க சார். ம், பட் அங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு ஓகே நம்மளும் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அதுல டீப்பா போகும்போது, நம்ம ம், நெனச்சது ஒரு லைஃபே கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் டெம்பரவரி. 3rd ம், இயர் முடிச்சோனே இந்த லைஃப் முடிச்சுட்டு நமக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். அந்த ம், லைஃப்ல தான் அதெல்லாம் தான் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்க சார். ம். சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இதுதான் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் டேவே நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார். கோல்ஸ், ட்ரீம்ஸ் ஓகே வந்தாச்சு, செட் பண்ணியாச்சு. ம், அதுக்கு அடுத்து வந்துட்டு அத எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு கோர்வையா 5 டேஸ் என்னோட லைஃப்க்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சுச்சுங்க சார். சரி. செகண்ட் ம், செகண்ட் டேவே நீங்க வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வேர்ட் ஏன்னு தெரியல. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ம், நான் 4 to 5 டைம்ஸ் நோட்ல ஆண்டர்பிரினர்ன்னு எழுதினேன். அது ஏன் எனக்கு தெரியல சார். பட் அந்த வேர்ட் எனக்கு அவ்ளோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ம், அப்போ ம், நான் வந்துட்டு ஓகே நம்ம கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ அச்சீவ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்டின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்தேன் சார். ம், அந்த ம், டெசிஷன்ல ஒரு ஃபியரும் இருந்துச்சு சார். ஏன்னா எனக்கு நார்மலா வொர்க் போனா, என்னோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க வொர்க் போறாங்க சார். நல்லா படிப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ல போனாலுமே அவங்களுக்கு சேலரி 8,000 தான் அப்டின்னு சொன்னாங்க. ம், ம், அப்போ எனக்கு ஒரு ஃபியரும் வந்துச்சு சார். அப்போ எனக்கு ஸ்ட்ராங் டெசிஷன் ஓகே நம்மளும் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்டின்றத நான் எடுத்தேன் சார். ம், ம். ஓ! அப்புறம் அப்ப நல்லா படிச்சுட்டு போனாலும் சம்பளம் வந்துட்டு அந்த அக்கா கம்மியா கிடைச்சதுனால, உங்களுக்கும் அந்த மாரி கிடைக்குங்கிற ஒரு ஃபியர் இருந்தது. எஸ் சார். நம்ம காலேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ண கேஷ பேங்க்ல போட்டிருந்தா, அதுக்கு வந்துட்டு நமக்கு வர அந்த அந்த மணி கூட சேலரி விட எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் எனக்கு புரிஞ்சுச்சுங்க சார். நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு தடவ சொல்லுங்க அத. அழுத்தமா சொல்லுங்க. சார் காலேஜ் போறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற ருப்பீஸ பேங்க்ல போட்டா கூட நம்ம சேலரி வந்துட்டு சேலரிய விட அந்த பேங்க்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா வருங்க சார். ஆமா. இருந்தாலும் நம்ம படிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா, நம்ம படிக்கும்போதே நம்ம இது படிக்கிறது வந்து என்ன சொல்றதுங்க, பாஸ், ஃபெயிலுக்கு நம்ம படிக்கிறோம். கரெக்ட்டா? அது வந்து அந்த கல்வி வந்துட்டு என்ன அப்டின்னா, பாஸ், ஃபெயிலுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாழ்றதுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்துட்டு என்ன அப்டின்னா, சாப்பிடலாம், நம்ம வாழ்க்கைய நடத்தலாமே ஒழிய, ஒரு சிறப்பான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு என்ன அப்டின்னா போக முடியாது. சரியா?
எஜுகேஷன் அப்படின்னா ரியல் லைஃபை நம்ம லீட் பண்ணி போகக்கூடிய எஜுகேஷன் வந்துட்டு சைமல்டேனியஸா நம்ம கத்துக்கணும். குழந்தைங்களும் கத்துக்கணும், பெரியவங்களும் கத்துக் கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க, ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு உட்கார வச்சு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்காம விட்டுறக்கூடாது. சூப்பர். அப்புறம் தேங்க் யூ ஆண்டர்பிரனர் சார். ஆகணும்னு முடிவு பண்ணீங்க. ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன் சார். ம் ம் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். ம் நான் வந்துட்டு ம் ஓகே நம்ம லைஃபுக்கு இது 2 தான் முக்கியம். கோல்ஸ் நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு அண்ட் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் ஆனா கோல்ஸ் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ம் பட் ம் வெரி நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸுமே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு சார். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படி சொன்னீங்க. ம் நான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா நடந்துக்குவேன் சார் ஃபேமிலில. ம் சோ எப்படி? நான் வந்துட்டு ஈகோயிஸ்டிக்னா எனக்கு நார்மலா கொஞ்சம் கோவம் நிறைய வரும் சார். ஷார்ட் ம் டெம்பர்ட் மாதிரி. ம் ம் சோ செல்ஃப் டாக் என்கிட்ட நான் நிறைய பண்ணிக்க ஆரம்பிச்சேன் சார். இப்படி இல்ல இப்படிதான். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறேன் சார். ம் 17 பாயிண்ட்ஸ் ஒண்ணு சொன்னீங்க சார். அப்போ நான் ம் வந்துட்டு ஓகே 17 பாயிண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி 17 அவுட் ஆஃப் 17 நான் போட்டுக்கிட்டேன் சார். ம் ம் அப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஈகோவ விட்டுட்டு நம்ம உண்மையாலுமே நம்ம யாருன்னு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ம் என்கிட்ட என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் கத்துக்கிட்டேன் சார். ம் 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 அப்புறம் ம் வெரி வெரி நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி தந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆரம்பிச்சேன் சார். ஓகே நமக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட ஈகோ காட்டி ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. லைக் ம் இன்னொருத்தவங்க மைண்ட் ஆஃப் சாரி பீஸ் ஆஃப் மைண்ட நம்ம ஸ்பாயில் பண்ணாம கரெக்டா நடந்துக்கணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ம் 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 அப்புறம் அடுத்த நாளே வந்துட்டு ஹெல்த் பத்தி சொல்லி குடுத்தீங்க சார். உண்மையா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு கண்ல தண்ணி வந்துருச்சு அப்படி சொல்லலாம் சார். பிகாஸ் எங்க ஃபேமிலில வந்துட்டு ம் ஹெல்த் இருந்தா ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. ம் கொஞ்ச ம் நாளுக்கு முன்னாடி ஹெல்த் இல்லாத ஒரே காரணத்தினால எங்க ஃபேமிலில வந்துட்டு ஹாப்பினஸே இருக்காது. ம் ஏன் ம் அப்படின்னா, என்னோட அம்மா வந்துட்டு பயங்கரமா ரேடியோ சவுண்ட் வச்சுட்டு பயங்கர கோவத்துல தான் டெய்லி மார்னிங் வேக்கப் ஆவாங்க. ம் அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வராது. மெயினா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடப்பாரை எடுத்து தலையில அடிச்சா அவ்ளோ பெயினா இருக்கும் அப்டி சொல்லுவாங்க. ம் ம் அது ம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் சார். சிம்பிளா நம்ம நடந்து வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு அவ்ளோ கோவம் வரும். அந்த ம் ரேடியோ சவுண்ட்ல பயங்கரமா நெகட்டிவா தான் நான் வேக்கப்பே ஆவேன். ம் என் ம் டாடிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரு காலையில மிட் நைட்ல தான் வந்துட்டு வீட்டுக்கே வருவாரு. அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க சார். ம் அது ம் வந்துட்டு எதனால அப்டின்னா, எங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்டர்ப் ஸ்லீப் அப்டின்ற டெர்ம் கூட தெரியாதுங்க சார். ம் ம் அவரு வந்துட்டு அவருக்கும் எனக்கு வந்துட்டு அந்த சின்ன வயசுல என்ன ஒரு இதுன்னா, டாடினா பேசக்கூடாது. அந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுங்க சார். பிகாஸ் ம் அவரு சிரிச்சு கூட நாங்க பார்த்ததில்ல சார். எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, சைல்டா நம்ம சவுண்ட் ஏதாவது போட்டோம்னா கூட அவருக்கு அவ்ளோ கோவம் வரும். ம் ம் இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த். அதுவும் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுச்சு சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே அதே அந்த இடத்துல அப்படியே பிடிச்சுக்கோங்க. நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு குழந்தை வந்துட்டு சொல்லுது இல்லையா, உங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்க. அப்பா அம்மா மேல வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பயம் வந்துடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அன்பு வந்துட்டு என்ன அப்படின்னா போயிடும். நம்ம நம்ம அப்படி காமிச்சுக்கிறோமா, இல்ல நம்மளோட இயல்பா, இல்ல நம்மள நம்பி அவங்க இருக்காங்க, பூச்சிங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளோட வீரத்தையும், சூரத்தையும் நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம காமிக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்க கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு எந்த பேரண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் மாரி பிஹேவ் பண்றாங்களோ, அந்த ஃபேமிலில வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்ளம் வந்துட்டு கம்மியாகும். இப்ப அப்பா அப்படின்னா சிரிக்காத அப்பாவ வந்துட்டு ஒரு குழந்தை பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்காத குழந்தைங்கள வந்துட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா சிரிக்காத அப்பா, அம்மா வந்துட்டு இருப்பாங்க. அது அந்த குழந்தைங்களோட மனநிலைய வந்துட்டு என்ன அப்படின்னா பாதிக்கும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, புது விதமான கலாச்சாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா வேகமா பரவுது. என்ன மாரி கலாச்சாரம் பரவுது அப்படின்னா, உடல் சம்பந்தமான நோய்கள் வரது போயி, ஒரு ஊருக்கு வந்துட்டு 1 பைத்தியக்காரன், 2 பைத்தியக்காரன் அப்படி இருந்தது போயி,
இன்னைக்கு மனநலத்துக்கு வந்து டாக்டர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மனநோய் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மனநோய் குழந்தைங்களுக்கு வரத்துக்கு ஆளுங்களுக்கு வரத்துக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப பாதிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பும் ஒரு அஃபெக்ஷனும் அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா பின்னி பிணைஞ்சு இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சொல்லுமா அடுத்து. சார் இல்னஸ் டு வெல்னஸ் அப்படின்றது ஒரு வேர்ட் அப்படின்னு நிறைய பேர், நானே வந்துட்டு அதை ஒரு வேர்டா நினைச்சேன் சார். பட் சரி. அந்த ஒரு வேர்டு எங்க ஃபேமிலியில அப்ளை பண்ணனால எங்க ஃபேமிலியில கிடைச்ச ஹாப்பினஸ், ஒரு சொர்க்க வாழ்க்கை அப்படின்றது இப்போ இருக்குங்க சார். ம், 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 ம். அப்புறம் அப்புறம் எங்க ஃபேமிலில ஒரு ஹாப்பினஸே அதுக்கப்புறம் தான் சார். பிகாஸ் இப்படி பார்த்தா பேரண்ட்ஸ் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க சார். பாருங்க இந்த குழந்தை வந்துட்டு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லுது பாருங்க. சொர்க்கமா இருந்தது, ஹார்ட்டுக்கு நல்லா இருந்தது. இது நீங்க எந்த மிஷினை வச்சு எந்த டாக்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது இல்ல. அப்புறம் இந்த குழந்தைங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு அன்பும் கருணையும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க அன்பா பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடியே அவங்க வந்துட்டு விவரம் தெரியாம பின்னாடியே போறதும், இது எல்லாமே நடக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா பேரண்டிங் வந்து குழந்தைங்களை வந்துட்டு கேர் எடுக்கணும். சரிங்களா? அது குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்ம பாத்துக்கிட்டோமோ அந்த மாதிரி பாத்துக்கிட்டது வந்துட்டு அன்பு நம்ம செலுத்தணுமோ அதை கவனிச்சோமோ அந்த மாதிரி அந்த அன்பும் கவனிப்பும் வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். சூப்பர், சொல்லுங்கம்மா. சார் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டே ஒரு வெல்னஸ் கோச் ஆகணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க சார். அது ம், வந்துட்டு எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு சார். அத எனக்கு என்ன வேர்ட்ஸ் போட்டு சொல்றதுன்னே தெரியல சார். என்னோட ம், லைஃப்ல எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படி நான் எதுவுமே யோசிச்சது இல்ல சார். பட் ம், இப்போ வந்துட்டு நான் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு, இப்போ ஒர்க் பண்றதுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்னு சொல்லுவீங்க சார். அந்த ம், 5 இயர்ஸ் கழிச்சு என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சூப்பர். ஓகே. இப்ப 4 மாசமா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்றது ஒரு 19 வயசு குழந்தை, காலேஜ்ல வந்துட்டு படிக்கிற குழந்தை நார்மலா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்பா மூலியமா நம்ம எஜுகேஷன் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு எவ்வளவு அது மாதிரி இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அதுக்கு மேல வாழ்க்கை இருக்குங்கிறத வந்துட்டு இதுல கத்துக்கிட்டீங்க. கத்துக்கிட்டு நீங்க என்ன அப்ளை பண்ணீங்க? இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து என்ன அப்ளை பண்ணீங்க? என்ன உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங்ல வந்து எக்ஸாக்ட்டா எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க? ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல இருந்திருக்கும். இல்லையா? எஸ் அத எஸ் எப்படி சார். நீங்க அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆனது? சார் நான் அப்ளை பண்ண முக்கியமான ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, நீங்க லைஃப் லாங் லேர்னரா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னீங்க சார். அது சரி. கூட எனக்கு அது கூட ஓகே, நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது தான் லேர்னிங் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ம், இன்னொரு வேர்ட் சொன்னீங்க, ஒரு குருடுனால இன்னொரு குருடுக்கு வழி காட்டவே முடியாது அப்படின்ட்டு. ம், அப்போதான் என்னோட பிரெயின்குள்ள வந்துட்டு உண்மையாலுமே லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றது போச்சுங்க சார். ம், 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 நான் ம், வந்துட்டு ம், நார்மல் புக்ல இருக்க லேர்னிங்ஸ் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் சார். பட் ம், உண்மையாலுமே லேர்னிங் அப்படின்ற வேர்ட்க்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய திங் ஒண்ணு நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன் சார். ஒரு குருடுனால ஒரு குருடுக்கு ம், வழிகாட்ட முடியாதுன்னு சொன்னது ரொம்ப ட்ரூவா இருந்துச்சுங்க சார். அண்ட் ம், வந்துட்டு லைஃப் லாங் லேர்னர் அப்படின்றது, நான் ஒரு சைலண்டான பிளேஸ்ல நின்னேன்னாலும் எனக்கு அது காதுக்குள்ள வரும் சார். ம், நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அந்த லைஃப் லாங் லேர்னர் அப்படின்றது வந்தா என்னோட ஐஸ் மட்டும் ஓப்பன் ஆகும் சார் ஃபாஸ்ட்டா. ம், அந்த ம், அளவுக்கு எனக்கு வந்துட்டு அந்த வேர்ட் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு சார். ம், 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 நானும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணத அப்ளை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளைண்டா இருக்கிறதுல இருந்து வெளிய வந்துட்டு நிறைய ம். பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணியும் தரணும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணேங்க சார். சரி. ம். சூப்பர். லேர்னிங்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால, இந்த 4 மந்த்ஸா நீங்க கன்டினியூஸ் லேர்னிங்ல வந்துட்டு இருக்கிறீங்க. இருக்கிறீங்களா? எஸ் எஸ் சார். ஓகே. வேற என்ன இதன் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைச்சது? சொல்லுங்க பார்க்கலாம். சார் நான் வந்துட்டு இப்போ ஒரு வெல்னஸ் கோச்சா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேங்க சார். சரி. ம். எஸ் சார். காலேஜுக்கு போறீங்களா?
எஸ் சார். காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன் சார். இத ம். வந்துட்டு நான் பார்ட் டைமா நெறையா ஒரு 60 ஃபேமிலி கிட்ட இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார். ஓ! பரவாயில்லையே! உங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நீங்க ஹெல்த்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பயும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா இல்ல? எஸ் சார். ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குங்க சார். ஆமா. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்ட் ஆயிருக்கு. எஸ் சார். ஓகே. அப்புறம் வேற என்ன உங்களுக்கு கிடைச்சது இந்த 4 மாசத்துல? இந்த 60 சார் ஃபேமிலிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? சார் இது சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் சார். எனக்கு ம். வந்துட்டு பிளெஸ்ஸிங்கா ஒரு 70,131 லாஸ்ட் மந்த் இன்கம்மா கிடைச்சிருக்குங்க சார். 1 மந்த் இன்கம் 70,000 எஸ் சார். 70,000ங்க சார். அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்னம்மா பண்ணுவீங்க? சார் ம். ம். எல்லாம் ம். சேவிங்ஸ்ல வச்சிருக்கேங்க சார். அண்ட் ம். உங்ககிட்ட மெயினா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேங்க சார். ம். ம். நான் வந்துட்டு ஒரு 19 இயர்ஸ் கேர்ள் வந்துட்டு 2 சிட் போட்டிருக்கேன் சார். ம். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு அது வந்துட்டு 2 லேக்ஸா என் அக்கவுண்ட்டுக்கு வரும் சார். அது மட்டும் இல்லாம என் அக்கவுண்ட்ல நான் ஒரு 50,000 சேவிங்ஸ் வச்சிருக்கேன் சார். இது எல்லாமே வந்துட்டு நீங்க சொல்லிக் குடுத்த அந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணதுனால தாங்க சார். சூப்பர். அருமையான வார்த்தை சொன்னீங்க நீங்க. இப்போ இதுல நீங்க என்ன ஏஜ்ல இருக்கிறீங்களோ அது டசன்ட் மேட்டர். நீங்க என்ன ஏஜ்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஏஜ்ல வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவல் வந்துட்டு இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தள்ளி போய் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுல இருக்கிறவங்க எல்லா 25 வயசுக்காரங்க என்ன பண்றாங்களோ அது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. 25 வயசுல 35 வயசு மெச்சூரிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். பாருங்களேன், ஒரு 19 வயசு குழந்தை ஒரு பெண் குழந்தை வந்துட்டு ஒரு 19 வயசு குழந்தை எப்படி வந்து ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா உள் வாங்கி ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தி அது அதோட பெனிஃபிட் வந்து ஹெல்த் வைஸும் சரி, மைண்ட் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, மணி வைஸும் சரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்ல? நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியல. யாராவது ஒருத்தர் நீங்க இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணு பேசுன மாதிரி பேசுங்க பார்க்கலாம். அந்த அனுபவம் கிடைச்சது இல்ல. அந்த அனுபவத்தை அனுபவிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வந்துட்டு போடுதுங்க இல்ல? அப்போ நம்ம என்ன அப்படின்னாங்க நம்ம நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இந்த காலத்து குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சரியில்லை. எனக்கு தெரியும், எனக்கு அவங்கள வழி நடத்துற மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க தான் சரியில்லையே ஒழிய குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட தாட்ல அவங்களுக்கு தெரியாம சிலது வந்துட்டு என்ன அப்படின்னா மிஸ்டேக் வந்துட்டு என்ன பண்ணலாமே ஒழிய அதுக்கு கூட அந்த பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா முக்கியமா காரணமா இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா 70,000 வந்துட்டு என்ன அப்படின்னா ஏன் பண்ணிருக்குங்குது, ஹெல்த்தியா ஆயிடுச்சுங்குது இல்ல, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்குது. அந்த ஃபேமிலில அந்த சொர்க்கம் இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுது பாருங்க. ஏன் நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்து அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நீங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. யாருமே நமக்கு தெரியாம அப்படியே அந்த சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடுது. அது அப்படியே கண்டினியூ ஆகணுமா இல்ல அது உடையணுமா? உடைஞ்சு ஒரு வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுல நடந்த விஷயங்கள் இந்த பொண்ணுக்கு நடந்தது உங்க வீட்லயே நடக்கணுமா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க 19 வயசு குழந்தைங்க, ஒரு 20 வயசு குழந்தைங்க இல்ல, அவங்களுக்கு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கு. கம்பாரிசன் வந்துட்டு கிடையாது. இந்த குழந்தைக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. A naked man cannot give shirt to anybody. நீங்க லேர்ன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணாம உங்களோட குழந்தைங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அது மாதிரி வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன அப்படின்னா கீப் ஆன் லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங் அந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கணும். இப்போ நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்களா 19 வயசு இல்ல? எஸ் சார். இப்ப இதுக்கு முன்னாடி பணம் வேணும் அப்படின்னா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? சார் நான் போய் டாட்ட இல்லாட்டி மாம்கிட்ட கேட்பேங்க சார். இப்போ இப்போ நான் என்னோட இதுல ஒரு 10% மட்டும் எடுக்காம மத்தது எனக்கு எசென்ஷியலா இருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேங்க சார். நான் இன்னும் இதுல இன்னொரு லேர்னிங் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க எங்க ஏன்னா ஒரு 3000 பேர் 4000 பேர் கத்துக்கும் போது நீங்க எங்க உட்காந்து எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் நான். உங்களுக்கு ஓகே எப்படின்னா சார். நமக்கு வந்து என்டார்பின் சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வகையான ஹார்மோன் இது. நம்ம ஓகே ஹாப்பியா சார். இருந்தோம் அப்படின்னா, மன நிறைவா இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த என்டார்பின் வந்துட்டு என்ன அப்படின்னா சுரக்க ஆரம்பிக்கும். அது இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நல் உணர்வு வந்துட்டு ஏற்படும். இப்ப அந்த நல்ல உணர்வு உங்களுக்கு இருக்காமா?
எஸ் சார். ரொம்ப நெறையா இருக்குங்க சார். போதுமா? இன்னும் வேணுமா? சார் இன்னும் வேணும்னு தான் இருக்குங்க சார். நீங்க அப்ப கம்பேர் நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். நான் ஒன்னு பர்சனலா நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். அதை அப்ளை பண்ணுமா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனுக்கு என்ன செலவாகுதோ அந்த பணத்தை நீங்களே கட்டணும். ஷியோர் சார். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்பா அம்மாக்கு வந்து ஒரு பண்டிகை நாள்ல, அதுக்கப்புறமேட்டு ஒரு அவங்களோட பர்த்டேல ஏதாவது ஒரு gift மாதிரி நீங்க வந்துட்டு கொடுக்கணும். ஓகே சார். ஷியோர் gift மாதிரி சார். கொடுக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது தேவையான பொருள் ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த கமிட்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கிராசரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க அந்த செலவு வந்துட்டு மாசமானா பண்ணணும். ஓகே சார். இல்ல ஒரு கரண்ட் பில் அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கரண்ட் பில்லு நீங்க கட்டணும். ஷியோர் சார். அப்படி நீங்க பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் எனக்கு ஹேப்பியா இருக்கும் சார். என்னை விட என்னோட வீட்ல ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க சார். அவங்க கதவை மூடிக்கிட்டு என்ன தெரியுமாங்க? கதவை மூடிட்டு 2 பேரும் அழுவாங்க. ஆனந்த கண்ணீர்ல அழுவாங்க. இது வந்துட்டு என்னோட வாழ்க்கையிலே நடந்தது. அப்ப அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஒரு நம்பிக்கை நம்ம மேல வரும் அப்படின்னா, இந்த குழந்தை வந்துட்டு விவரமா இருக்கு. இந்த குழந்தையோட எதிர்காலத்தையும், அதனோட வாழ்க்கையும் அது பார்த்துக்கும். அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னா வரும். சரியா? ஓகே சார். சூப்பர்மா. ரொம்ப மெச்சூர்டா பேசுறீங்க. ரொம்ப எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது? உங்ககிட்ட இருந்து நான்